உலகத்தில் எத்தனையோ விதமான பால் இருக்குங்க. ஆனால் தாய்ப்பாலுக்கு நிகராக ஒரு பால் இருக்குன்னா இந்த தேங்காய் பால் மட்டும்தாங்க. இந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்தும், காப்பர் என்னும் ஊட்டச்சத்தும், பாஸ்பரஸ் என்னும் ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்பை வலுவாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் வைக்குங்க. உடல் எடை உங்கள் குழந்தைங்களுக்கு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இந்த தேங்காய் பாலை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க. என்னுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன். செக்கப்லாம் முடிஞ்சு வெளியில் வரையில் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை பார்த்தாவே பயமாக இருக்குங்க. அட்டையாக கொடுப்பாங்க. அப்படி அதிகமாக மாத்திரை போடுறவங்களுக்கு டெய்லி இந்த தேங்காய் பாலை நம்ம கொடுத்தோம்னா அந்த மாத்திரை கிட்னியை பாதிக்காமல் சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். எலும்பு கை கால் மூட்டுன்னு சொல்லிட்டு எலும்பு வலியினால் அவதிப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலை சாப்பிடும் பொழுது அந்த எலும்புக்கு உள்ளக்க மச்சைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மச்சையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால நமக்கு எலும்பு முழங்கால் வலியாக இருந்தாலும் நரங்கு வலியாக இருந்தாலும் எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த வியாதியுமே நமக்கு வராது. சில பேருக்கு வெயில் காலம் அதிகமாகிருச்சுன்னா வாயில் புண் வந்துடும், கொப்பளம் போட்டுரும், வயிற்றில் அல்சர் வந்துடும், சாப்பிட முடியாது, வாய் வயிறு நெஞ்செல்லாம் எரியும் சொல்லுவாங்க. அவங்க டெய்லி ஒவ்வொரு டம்ளர் இந்த பாலை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டினியூவாக சாப்பிடும் பொழுது வாய்ப்புண்ணு தொந்தரவே இருக்காது, அல்சரும் காணாமல் போயிடும். நம்முடைய குடும்பங்களில் குழம்போ பொரியலோ கூட்டோ வச்சோம்னா சிறிதளவு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேங்காய் பால் உங்களுக்கும் பிடிக்கும்னா எங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.